என் தங்கமே, சில நாட்கள் மனிதன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக மாறிவிடும். நேற்று போன்ற ஒரு நாள் அப்படித்தான் இருக்கலாம். நேற்று நடந்த அந்த துரோகம் உன் மனதில் இன்னும் ஒரு காயமாக இருக்கலாம். நம்பிய மனிதன் கொடுத்த காயம் மிகவும் ஆழமாக இருக்கும். ஏனெனில் அந்த காயம் உடலில் இல்லை, அது நேராக இதயத்தில் விழுந்தது. நேற்று வரை நம்பிக்கையுடன் பார்த்த அந்த உறவு இன்று ஒரு வலியாக மாறி இருக்கலாம். அந்த நினைவு மனதில் வந்தாலே உள்ளம் கனமாகி விடலாம். நான் ஏன் இதை அனுபவிக்க வேண்டும் என்று உன் மனம் கேட்கலாம். அந்த கேள்வி மிகவும் இயல்பானது. என் தங்கமே, வாழ்க்கையில் துரோகம் என்பது மனிதன் விரும்பி பெறும் அனுபவம் அல்ல. ஆனால் அது சில நேரங்களில் மனிதனை மிகவும் ஆழமாக மாற்றும் ஒரு அனுபவமாக மாறுகிறது. அந்த தருணத்தில் அது வலியாக இருக்கும். ஆனால் காலம் சென்ற பிறகு அது ஒரு பெரிய பாடமாக மாறும். ஒரு கண்ணாடி உடைந்தால் அதன் சத்தம் மிகவும் பெரியதாக இருக்கும். அந்த சத்தம் சில நொடிகள் மனதை கலக்கிவிடும். ஆனால் அந்த உடைந்த துண்டுகளை எடுத்து விட்டு நாம் புதிய கண்ணாடியை வைத்தால் வாழ்க்கை மீண்டும் தெளிவாக தெரியும். அதேபோல தான் துரோகம். அது ஒரு தருணத்தில் மனதை உடைக்கும். ஆனால் அது மனிதனை நிரந்தரமாக உடைத்து விட முடியாது. ஏனெனில் மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் சக்தி எந்த துரோகத்தையும் விட பெரியது. என் தங்கமே, ஒரு மரம் புயலை சந்திக்கும் போது அதன் சில கிளைகள் உடைந்து போகலாம். சில இலைகள் விழுந்து போகலாம். அந்த மரம் சில நாட்கள் சோகமாக தோன்றலாம். ஆனால் அதன் வேர்கள் மண்ணுக்குள் வலிமையாக இருந்தால் அது மீண்டும் புதிய கிளைகளை வளர்க்கும். அந்த மரம் மீண்டும் பசுமையாகி விடும். சில நேரங்களில் அந்த புயல் தான் அந்த மரத்தை இன்னும் வலிமையானதாக மாற்றும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இந்த துரோகம் ஒரு புயல் மாதிரி. அது சில நினைவுகளை உடைத்திருக்கலாம். சில நம்பிக்கைகளை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையை முடித்து விட முடியாது. என் தங்கமே, ஒரு உண்மை என்னவென்றால் துரோகம் நம்மை இரண்டு வழிகளில் மாற்றும். அது நம்மை உடைத்து விடலாம், அல்லது அது நம்மை உயர்த்தி விடலாம். அந்த தேர்வு நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது. நீ அந்த துரோகத்தை பார்த்து என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்தால் அது உன்னை தாழ்த்திவிடும். ஆனால் இந்த அனுபவம் என்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றும் என்று நினைத்தால் அது உன்னை உயர்த்திவிடும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்மிடம் வருவது ஒரு காரணத்திற்காக தான். சிலர் நம்மை மகிழ்ச்சியாக்க வருகிறார்கள். சிலர் நம்மை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். நேற்று நடந்த அந்த துரோகம் கூட உன் வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கலாம். அது உனக்கு ஒரு உண்மையை காட்டி இருக்கலாம். அது யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது என்று புரிய வைத்திருக்கலாம். இந்த உண்மை முதலில் வலியாக இருக்கும். ஆனால் அந்த வலி தான் உன்னை இன்னும் விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கும். என் தங்கமே, ஒரு காயம் ஆறும்போது அது ஒரு சின்ன சுருக்கமாக மாறும். அந்த சுருக்கம் ஒரு நினைவாக இருக்கும். ஆனால் அது இனி வலியை தராது. மாறாக அது நம்மை பாதுகாக்கும் ஒரு அனுபவமாக மாறும். அதேபோல இந்த துரோகமும் ஒரு நாள் உன் மனதில் ஒரு நினைவாக மட்டும் இருக்கும். அந்த நினைவு உன்னை சோகப்படுத்தாது. அது உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றும். ஒரு நாள் நீ இந்த தருணத்தை நினைத்து பார்த்தால் ஒரு உண்மை புரியும். அந்த துரோகம் இல்லையென்றால் நான் இன்று இவ்வளவு வலிமையாக இருக்க மாட்டேன் என்று. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை உடைத்தது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது நம்மை மறுபடியும் உருவாக்கிக் கொண்டிருக்கும். ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து கொண்டு அதை மெதுவாக தட்டி கொண்டு ஒரு அழகான சிலையாக மாற்றுவான். அந்த கல்லுக்கு அந்த அடிகள் வலியாக இருக்கும். ஆனால் அந்த அடிகள் இல்லையென்றால் அந்த கல் ஒருபோதும் ஒரு சிலையாக மாறாது. அதேபோல வாழ்க்கையின் அடிகள் மனிதனை ஒரு அழகான மனிதனாக மாற்றுகின்றன. அந்த மாற்றம் தான் வாழ்க்கையின் உண்மையான உயர்வு. என் தங்கமே, நேற்று நடந்த அந்த துரோகம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம். அது உன் மனதை இன்னும் தெளிவாக மாற்றும். அது உன் உள்ளத்தை இன்னும் வலிமையாக மாற்றும். அது உன்னை இன்னும் உயரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். ஒரு நாள் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய்.
அந்த சிரிப்பில் ஒரு பெருமை இருக்கும். ஏனெனில் அந்த துரோகத்தை தாண்டி வந்த மனிதன் நீதான். அந்த நாளில் நீ உணர்வாய், துரோகம் என்னை உடைக்கவில்லை, அது என்னை உயர்த்தியது என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கையில் துரோகம் என்பது ஒரு காயம் மட்டும் அல்ல, அது ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு முதலில் மிகவும் கடினமாக இருக்கும். மனம் ஏற்க மறுக்கும். இது உண்மையா என்று மீண்டும் மீண்டும் கேட்கும். ஏனெனில் நம்பிக்கை என்பது மனிதன் இதயத்தில் கட்டிய ஒரு வீடு போல. அந்த வீட்டை ஒருவர் உடைத்துவிட்டால் அந்த சத்தம் உள்ளத்தில் மிகவும் ஆழமாக ஒலிக்கும். நேற்று நடந்த அந்த தருணத்தை நினைத்தாலே உன் உள்ளம் சற்றே குலுங்கலாம். அந்த முகம், அந்த வார்த்தைகள், அந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு கணத்தில் மாறி விட்டது போல தோன்றலாம். அந்த மாற்றத்தை ஏற்க மனம் நேரம் எடுக்கும். அது இயல்பான ஒன்று. என் தங்கமே, நம்பிக்கை உடைந்தால் மனிதன் இரண்டு விஷயங்களை இழந்தது போல உணர்வான். ஒன்று அந்த மனிதனை, இன்னொன்று தன்னுடைய அமைதியை. ஆனால் உண்மையில் அந்த அமைதி முழுமையாக இழந்துவிடவில்லை. அது சில நேரம் மறைந்து இருக்கும். காலம் அதை மீண்டும் கொண்டு வந்து விடும். ஒரு கடலில் புயல் வந்தால் அலைகள் மிக உயரமாக எழும். அந்த நேரத்தில் அந்த கடல் அமைதியாக மாறாது என்று தோன்றும். ஆனால் புயல் கடந்த பிறகு அந்த கடல் மீண்டும் அமைதியாகி விடும். அந்த அமைதி திரும்ப வருவதற்கு சிறிது நேரம் மட்டும் தேவை. அதேபோல உன் மனமும். நேற்று நடந்த துரோகம் உன் உள்ளத்தில் ஒரு புயலை உருவாக்கியிருக்கலாம். அந்த புயல் இன்னும் ஓரளவு உள்ளத்தில் இருக்கும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில உண்மைகள் மிகவும் கடினமான வழியில் தான் நமக்கு தெரியும். அந்த உண்மைகள் முதலில் வலியாக இருக்கும். ஆனால் அந்த வலி தான் நம்மை தவறான பாதையில் இருந்து காப்பாற்றும். ஒரு குழந்தை தீயை தொட முயன்றால் தாய் அவன் கையை பிடித்து நிறுத்துவாள். அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு அது வலியாக தோன்றலாம். ஆனால் அந்த வலி அவனை பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றுகிறது. அதேபோல இந்த துரோகம் கூட உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மையை காட்டியிருக்கலாம். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்று அது உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். என் தங்கமே, சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் இருக்க வருவதில்லை. அவர்கள் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து செல்ல வருகிறார்கள். அந்த பாடம் சில நேரங்களில் மிகவும் வலியாக இருக்கும். ஆனால் அந்த பாடம் நம்மை இன்னும் புத்திசாலியாக மாற்றும். நேற்று நடந்த அந்த அனுபவம் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது உன் கண்களை திறந்து வைத்திருக்கிறது. இனிமேல் நீ மனிதர்களை இன்னும் தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பாய். அது உன்னை கடினமான மனிதனாக மாற்றாது. மாறாக அது உன்னை விழிப்புடன் வாழும் மனிதனாக மாற்றும். என் தங்கமே, ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் தான் இருக்கும். அந்த விதை அந்த இருளை ஒரு முடிவு என்று நினைத்தால் அது ஒருபோதும் முளைக்காது. ஆனால் அது அந்த இருளை ஒரு தொடக்கம் என்று ஏற்றுக்கொண்டால் அது மண்ணை உடைத்து வெளியில் வரும். அதேபோல இந்த துரோகத்தை நீ ஒரு முடிவு என்று நினைத்தால் அது உன்னை தாழ்த்தும். ஆனால் அதை ஒரு தொடக்கம் என்று நினைத்தால் அது உன்னை உயர்த்தும். ஒரு நாள் இந்த அனுபவம் உன்னை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றும். மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனதை உனக்கு தரும். வாழ்க்கையை இன்னும் தெளிவாக பார்க்கும் பார்வையை உனக்கு தரும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு காயமும் அவனை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த காயம் ஆறிய பிறகு அவன் பழைய மனிதன் இருக்க மாட்டான். அவன் இன்னும் வலிமையான மனிதனாக மாறி இருப்பான். நேற்று நடந்த துரோகம் உன் இதயத்தில் ஒரு காயத்தை விட்டிருக்கலாம். ஆனால் அந்த காயம் ஒரு நாள் ஒரு வலிமையாக மாறும். அந்த வலிமை தான் உன்னை இன்னும் உயரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். ஒரு நாள் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை திரும்பிப் பார்க்கும் போது அந்த தருணத்தை நினைத்து ஆச்சரியப்படுவாய். அந்த அனுபவம் இல்லையென்றால் நான் இன்று இவ்வளவு தெளிவாக வாழ மாட்டேன் என்று உனக்கே தோன்றும். என் தங்கமே, துரோகம் நம்மை காயப்படுத்தும். ஆனால் அது நம்மை உருவாக்கவும் செய்யும். அந்த உருவாக்கம் தான் வாழ்க்கையின் மறைமுகமான ஆசீர்வாதம். நேற்று உன்னை காயப்படுத்திய அந்த அனுபவம் நாளை உன்னை உயர்த்தும் ஒரு காரணமாக மாறும்.
அது உன் மனதை இன்னும் வலிமையாக்கும். அது உன் பாதையை இன்னும் தெளிவாக்கும். ஒரு நாள் அந்த நினைவைக் கண்டு நீ சிரிப்பாய். அந்த சிரிப்பு ஒரு சாதாரண சிரிப்பு அல்ல. அது துன்பத்தை தாண்டி வந்த மனிதனின் சிரிப்பு. அந்த சிரிப்பில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியில் ஒரு பெருமை இருக்கும். ஏனெனில் அந்த துரோகம் உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை இன்னும் உயரமாக நிற்க வைத்தது. அந்த நாளில் நீ உணர்வாய், வாழ்க்கை சில நேரங்களில் காயப்படுத்தும். ஆனால் அந்த காயங்கள் தான் நம்மை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்கின்றன என்று. என் தங்கமே, வாழ்க்கையில் துரோகம் என்பது ஒரு காயம் மட்டும் அல்ல, அது ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு முதலில் மிகவும் கடினமாக இருக்கும். மனம் ஏற்க மறுக்கும். இது உண்மையா என்று மீண்டும் மீண்டும் கேட்கும். ஏனெனில் நம்பிக்கை என்பது மனிதன் இதயத்தில் கட்டிய ஒரு வீடு போல. அந்த வீட்டை ஒருவர் உடைத்துவிட்டால் அந்த சத்தம் உள்ளத்தில் மிகவும் ஆழமாக ஒலிக்கும். நேற்று நடந்த அந்த தருணத்தை நினைத்தாலே உன் உள்ளம் சற்றே குலுங்கலாம். அந்த முகம், அந்த வார்த்தைகள், அந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு கணத்தில் மாறி விட்டது போல தோன்றலாம். அந்த மாற்றத்தை ஏற்க மனம் நேரம் எடுக்கும். அது இயல்பான ஒன்று. என் தங்கமே, நம்பிக்கை உடைந்தால் மனிதன் இரண்டு விஷயங்களை இழந்தது போல உணர்வான். ஒன்று அந்த மனிதனை, இன்னொன்று தன்னுடைய அமைதியை. ஆனால் உண்மையில் அந்த அமைதி முழுமையாக இழந்துவிடவில்லை. அது சில நேரம் மறைந்து இருக்கும். காலம் அதை மீண்டும் கொண்டு வந்து விடும். ஒரு கடலில் புயல் வந்தால் அலைகள் மிக உயரமாக எழும். அந்த நேரத்தில் அந்த கடல் அமைதியாக மாறாது என்று தோன்றும். ஆனால் புயல் கடந்த பிறகு அந்த கடல் மீண்டும் அமைதியாகி விடும். அந்த அமைதி திரும்ப வருவதற்கு சிறிது நேரம் மட்டும் தேவை. அதேபோல உன் மனமும். நேற்று நடந்த துரோகம் உன் உள்ளத்தில் ஒரு புயலை உருவாக்கியிருக்கலாம். அந்த புயல் இன்னும் ஓரளவு உள்ளத்தில் இருக்கும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில உண்மைகள் மிகவும் கடினமான வழியில் தான் நமக்கு தெரியும். அந்த உண்மைகள் முதலில் வலியாக இருக்கும். ஆனால் அந்த வலி தான் நம்மை தவறான பாதையில் இருந்து காப்பாற்றும். ஒரு குழந்தை தீயை தொட முயன்றால் தாய் அவன் கையை பிடித்து நிறுத்துவாள். அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு அது வலியாக தோன்றலாம். ஆனால் அந்த வலி அவனை பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றுகிறது. அதேபோல இந்த துரோகம் கூட உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மையை காட்டியிருக்கலாம். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்று அது உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். என் தங்கமே, சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் இருக்க வருவதில்லை. அவர்கள் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து செல்ல வருகிறார்கள். அந்த பாடம் சில நேரங்களில் மிகவும் வலியாக இருக்கும். ஆனால் அந்த பாடம் நம்மை இன்னும் புத்திசாலியாக மாற்றும். நேற்று நடந்த அந்த அனுபவம் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது உன் கண்களை திறந்து வைத்திருக்கிறது. இனிமேல் நீ மனிதர்களை இன்னும் தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பாய். அது உன்னை கடினமான மனிதனாக மாற்றாது. மாறாக அது உன்னை விழிப்புடன் வாழும் மனிதனாக மாற்றும். என் தங்கமே, ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் தான் இருக்கும். அந்த விதை அந்த இருளை ஒரு முடிவு என்று நினைத்தால் அது ஒருபோதும் முளைக்காது. ஆனால் அது அந்த இருளை ஒரு தொடக்கம் என்று ஏற்றுக்கொண்டால் அது மண்ணை உடைத்து வெளியில் வரும். அதேபோல இந்த துரோகத்தை நீ ஒரு முடிவு என்று நினைத்தால் அது உன்னை தாழ்த்தும். ஆனால் அதை ஒரு தொடக்கம் என்று நினைத்தால் அது உன்னை உயர்த்தும். ஒரு நாள் இந்த அனுபவம் உன்னை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றும். மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனதை உனக்கு தரும். வாழ்க்கையை இன்னும் தெளிவாக பார்க்கும் பார்வையை உனக்கு தரும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு காயமும் அவனை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த காயம் ஆறிய பிறகு அவன் பழைய மனிதன் இருக்க மாட்டான். அவன் இன்னும் வலிமையான மனிதனாக மாறி இருப்பான். நேற்று நடந்த துரோகம் உன் இதயத்தில் ஒரு காயத்தை விட்டிருக்கலாம். ஆனால் அந்த காயம் ஒரு நாள் ஒரு வலிமையாக மாறும். அந்த வலிமை தான் உன்னை இன்னும் உயரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். ஒரு நாள் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது அந்த தருணத்தை நினைத்து ஆச்சரியப்படுவாய்.
அந்த அனுபவம் இல்லையென்றால் நான் இன்று இவ்வளவு தெளிவாக வாழ மாட்டேன் என்று உனக்கே தோன்றும். என் தங்கமே, துரோகம் நம்மை காயப்படுத்தும். ஆனால் அது நம்மை உருவாக்கவும் செய்யும். அந்த உருவாக்கம் தான் வாழ்க்கையின் மறைமுகமான ஆசீர்வாதம். நேற்று உன்னை காயப்படுத்திய அந்த அனுபவம் நாளை உன்னை உயர்த்தும் ஒரு காரணமாக மாறும். அது உன் மனதை இன்னும் வலிமையாக்கும். அது உன் பாதையை இன்னும் தெளிவாக்கும். ஒரு நாள் அந்த நினைவைக் கண்டு நீ சிரிப்பாய். அந்த சிரிப்பு ஒரு சாதாரண சிரிப்பு அல்ல. அது துன்பத்தை தாண்டி வந்த மனிதனின் சிரிப்பு. அந்த சிரிப்பில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியில் ஒரு பெருமை இருக்கும். ஏனெனில் அந்த துரோகம் உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை இன்னும் உயரமாக நிற்க வைத்தது. அந்த நாளில் நீ உணர்வாய், வாழ்க்கை சில நேரங்களில் காயப்படுத்தும். ஆனால் அந்த காயங்கள் தான் நம்மை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்கின்றன என்று. என் தங்கமே, வாழ்க்கையில் சில காயங்கள் மிகவும் அமைதியாக மனதுக்குள் பதிந்துவிடும். அவை வெளியில் தெரியாது. ஆனால் அந்த நினைவுகள் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் வந்து மனதை சற்று தள்ளாடச் செய்யும். நேற்று நடந்த அந்த துரோகம் அப்படிப்பட்ட ஒரு நினைவாக இருக்கலாம். அந்த தருணம் இன்னும் உன் மனதில் தெளிவாக இருக்கலாம். அந்த வார்த்தைகள், அந்த முகம், அந்த நம்பிக்கை அனைத்தும் ஒரே நேரத்தில் நினைவில் வந்து உன் உள்ளத்தை கனமாக்கலாம். அந்த நேரத்தில் மனிதன் ஒரு விஷயத்தை நினைப்பான். நான் தவறாக நம்பினேனா என்று. அந்த கேள்வி பலருக்கும் வரும். ஆனால் என் தங்கமே, யாரையும் நம்புவது ஒருபோதும் தவறு அல்ல. நம்பிக்கை என்பது மனிதனின் இதயத்தில் இருக்கும் ஒரு அழகான குணம். அது இல்லையென்றால் மனித வாழ்க்கை மிகவும் வெறுமையாகி விடும். ஒருவர் அந்த நம்பிக்கையை காப்பாற்றவில்லை என்றால் அது அவர்களின் குறை. அது உன் குறை அல்ல. நீ நம்பியதாலே நீ பலவீனமானவன் ஆகிவிடவில்லை. மாறாக அது உன் உள்ளம் இன்னும் நல்லதாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு ஒரு கடினமான உண்மையை காட்டும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை. சிலர் நம் வாழ்க்கையில் நிழல் போல வந்து போய்விடுவார்கள். சிலர் மட்டும் நம் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பார்கள். நேற்று நடந்த அந்த அனுபவம் உனக்கு இந்த வேறுபாட்டை காட்டி இருக்கலாம். அது உன் மனதில் ஒரு சோகத்தை விட்டிருக்கலாம். ஆனால் அந்த சோகம் கூட உன்னை இன்னும் விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மலைப்பாதையில் பயணம் செய்யும் போது சில கற்கள் காலில் பட்டால் வலி இருக்கும். ஆனால் அந்த வலி நமக்கு ஒரு எச்சரிக்கை. இனிமேல் கவனமாக நடக்க வேண்டும் என்று அது சொல்லும். அதுபோல வாழ்க்கையின் காயங்கள் நம்மை இன்னும் கவனமாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. என் தங்கமே, துரோகம் மனிதனை சில நேரங்களில் தனியாக இருப்பது போல உணரச் செய்யும். நான் மட்டும் தான் இப்படிச் சந்தித்திருக்கிறேனா என்று மனம் கேட்கும். ஆனால் உண்மையில் உலகத்தில் பலர் இந்த அனுபவத்தை சந்தித்து இருக்கிறார்கள். அவர்கள் அந்த காயத்தை தாண்டி வாழ கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த வலியை ஒரு பாடமாக மாற்றிக்கொண்டார்கள். அதேபோல் நீயும் அந்த அனுபவத்தை உன் வாழ்க்கையின் முடிவாக அல்ல, ஒரு புதிய அறிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம். என் தங்கமே, ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் தான் இருக்கும். அந்த விதை அந்த இருளை ஒரு தண்டனை என்று நினைத்தால் அது முளைக்காது. ஆனால் அது அந்த இருளை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டால் அது மண்ணை உடைத்து வெளியில் வரும். அதேபோல இந்த துரோகமும் உன் வாழ்க்கையில் ஒரு இருள் மாதிரி. ஆனால் அந்த இருள் உன்னை அழிக்க வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான வலிமையை வெளியே கொண்டு வரவுள்ளது. ஒரு நாள் இந்த அனுபவம் உன்னை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றும். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் மனதை உனக்கு தரும். யாரை நம்ப வேண்டும், எப்போது தூரம் வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படும். அந்த நேரத்தில் மனிதன் மிகவும் சோகப்படுவான். ஆனால் காலம் சென்ற பிறகு தான் அவன் புரிந்து கொள்வான், அந்த கதவு மூடப்பட்டதால் தான் ஒரு புதிய கதவு திறந்தது என்று. நேற்று நடந்த அந்த துரோகம் கூட அப்படிப்பட்ட ஒரு கதவு மாதிரி. அது ஒரு பாதையை முடித்திருக்கலாம். ஆனால் அது உனக்கு ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருக்கலாம். அந்த புதிய பாதை இப்போது உனக்கு தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் காலம் சென்றால் அது மெதுவாக தெளிவாகி விடும். அந்த பாதையில் நீ இன்னும் அமைதியாகவும் உறுதியுடனும் நடக்க ஆரம்பிப்பாய். என் தங்கமே, வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? மனிதன் மீண்டும் எழுந்து நிற்கும் திறன். அவன் எத்தனை முறை காயப்பட்டாலும் அவன் மீண்டும் முன்னே செல்லும் மனம் தான் அவனை உண்மையான வெற்றியாளனாக மாற்றுகிறது. நீ அந்த சக்தியை கொண்ட மனிதன்தான். இந்த துரோகம் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அது உன் ஆன்மாவை உடைக்க முடியாது. ஒரு நாள் இந்த நினைவு உன் மனதில் வந்தாலும் அது உன்னை அழ வைக்காது. மாறாக அது உனக்கு ஒரு அமைதியான சிரிப்பை தரும். ஏனெனில் அந்த அனுபவத்தை தாண்டி வந்த மனிதன் நீதான். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கும். அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, அவை நம்மை இன்னும் உயரமான வாழ்க்கைக்கு தயாராக்குகின்றன. நேற்று நடந்த அந்த துரோகம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். அந்த மாற்றம் உன் மனதை இன்னும் வலிமையாக்கும், உன் பார்வையை இன்னும் தெளிவாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒரு உண்மை உணர்வாய். அந்த காயம் இல்லையென்றால் நான் இன்று இவ்வளவு வலிமையாக இருக்க மாட்டேன் என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி தான் உன்னை இன்னும் உயரமான மனிதனாக மாற்றும். அந்த உயரத்தில் நீ நிம்மதியாக நிற்கும் போது நேற்று நடந்த துரோகம் ஒரு சிறிய நிழல் போல மட்டும் தோன்றும். அது உன்னை பயமுறுத்தாது, அது உன்னை நினைவூட்டும் நீ எவ்வளவு வலிமையானவன் என்று. என் தங்கமே, வாழ்க்கையில் சில நினைவுகள் காலம் சென்றாலும் மனதில் இருந்து உடனே மறைந்து போகாது. அவை சில நேரங்களில் அமைதியாக மறைந்து இருப்பது போல தோன்றும். ஆனால் ஒரு சிறிய நினைவு, ஒரு வார்த்தை, ஒரு முகம் கூட அந்த பழைய காயத்தை மீண்டும் நினைவுபடுத்தி விடும். அந்த நேரத்தில் மனம் மீண்டும் அந்த நாளுக்கே திரும்பி போய்விடும். நேற்று நடந்த அந்த துரோகம் அப்படிப்பட்ட ஒரு நினைவாக இருக்கலாம். அந்த தருணத்தில் நீ உணர்ந்த வலி இன்னும் உள்ளத்தில் சற்று நிற்கலாம். ஏனெனில் நம்பிக்கை உடையும் போது அது ஒரு கண்ணாடி உடைந்தது போல சத்தமாக இல்லாமல் இருந்தாலும் மனதில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கும். அந்த வெற்றிடம் தான் சில நேரங்களில் மனிதனை மிகவும் சோர்வடைய செய்கிறது. நான் ஏன் இப்படிப்பட்ட அனுபவத்தை சந்திக்க வேண்டும் என்று மனம் கேட்கும். அந்த கேள்வி மிகவும் இயல்பானது. அந்த கேள்வி வந்ததால் நீ பலவீனமானவன் என்று அர்த்தம் இல்லை. என் தங்கமே, வாழ்க்கையில் சில காயங்கள் உடலில் வருவதில்லை, அவை இதயத்தில் வருகிறது. அந்த காயங்கள் ஆறுவதற்கு சிறிது நேரம் தேவை. ஆனால் காலம் என்பது மிகவும் பெரிய மருந்து. அது மெதுவாக அந்த காயத்தை ஆற்ற ஆரம்பிக்கும். ஒரு மரத்தில் ஒரு கிளை உடைந்து விட்டால் அந்த இடம் சில நாட்கள் வெறுமையாக இருக்கும். ஆனால் காலம் சென்ற பிறகு அந்த இடத்தில் புதிய கிளைகள் வளர ஆரம்பிக்கும். அந்த மரம் மீண்டும் பசுமையாகி விடும். அதேபோல உன் இதயமும். நேற்று நடந்த அந்த காயம் சில நேரம் உன் மனதை வெறுமையாக உணரச் செய்யலாம். ஆனால் அந்த வெற்றிடம் நிரந்தரமாக இருக்காது. காலம் மெதுவாக அந்த இடத்தை புதிய நம்பிக்கையால் நிரப்பிவிடும். என் தங்கமே, துரோகம் மனிதனை ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லா மனிதர்களும் நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வருவதில்லை. சிலர் ஒரு சிறிய காலம் மட்டும் நம் பாதையில் நடந்து விட்டு போய்விடுவார்கள். அவர்கள் நம் வாழ்க்கையில் இருந்த காலம் கூட ஒரு பாடமாக மாறும். அந்த பாடம் சில நேரங்களில் மிகவும் வலியாக இருக்கும். ஆனால் அந்த பாடம் நம்மை இன்னும் விழிப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கும். ஒரு மழை வரும்போது சில இலைகள் மரத்திலிருந்து விழும். அந்த இலைகள் விழுந்ததால் அந்த மரம் அழிந்து போகாது. மாறாக அது புதிய இலைகளை உருவாக்க தயாராகும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் விலகி போகலாம். அந்த விலகல் முதலில் வலியாக இருக்கும். ஆனால் அந்த விலகல் உன் வாழ்க்கையில் புதிய மனிதர்களுக்கும் புதிய அனுபவங்களுக்கும் இடம் கொடுக்கும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் உண்மையான வலிமை என்ன தெரியுமா? காயம் ஏற்பட்ட பிறகும் மீண்டும் நம்பிக்கையுடன் வாழும் மனம்தான். அந்த மனம் இருந்தால் எந்த துரோகமும் மனிதனை முழுமையாக உடைக்க முடியாது. நீ இன்று அனுபவிக்கும் இந்த வலி கூட நாளை ஒரு வலிமையாக மாறும். இன்று அது ஒரு காயம் போல தோன்றலாம்,
ஆனால் நாளை அது ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் ஒரு ஒளியாக இருக்கும். அது உனக்கு ஒரு உண்மையை நினைவூட்டும், நீ எந்த சோதனையையும் தாண்டி செல்லும் சக்தி கொண்டவன் என்று. என் தங்கமே, ஒரு நாள் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த தருணம் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த நினைவு உன்னை காயப்படுத்தாது. மாறாக அது உனக்கு ஒரு பெருமையை தரும். ஏனெனில் அந்த துரோகத்தை தாண்டி வந்த மனிதன் நீதான். அந்த அனுபவத்தை தாங்கி வாழ்ந்த மனிதன் நீதான். அந்த வலியை ஒரு பாடமாக மாற்றிய மனிதன் நீதான். அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான உயர்வு. அது பணத்தில் கிடைக்காது. அது பொருள்களில் கிடைக்காது. அது அனுபவங்களின் வழியாக மட்டும் கிடைக்கும். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை மிகவும் ஆழமாக சோதிக்கும். அந்த சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, அவை நம்மை இன்னும் வலிமையான மனிதனாக உருவாக்க வருகின்றன. நேற்று நடந்த அந்த துரோகம் கூட அப்படிப்பட்ட ஒரு சோதனை. அது உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அது உன் ஆன்மாவை இன்னும் வலிமையாக்கி இருக்கிறது. ஒரு நாள் அந்த காயம் முழுமையாக ஆறிவிடும். அந்த நாளில் நீ உன் மனதில் ஒரு பெரிய அமைதியை உணர்வாய். அந்த அமைதி தான் உண்மையான நிம்மதி. அந்த நிம்மதியில் நீ ஒரு உண்மையை புரிந்து கொள்வாய், வாழ்க்கை என்னை காயப்படுத்தவில்லை, அது என்னை உருவாக்கிக் கொண்டிருந்தது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு நேற்று நடந்த துரோகம் ஒரு சின்ன நினைவாக மட்டும் தோன்றும். அது உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை தாழ்த்தாது. மாறாக அது உன்னை நினைவூட்டும், நீ எவ்வளவு வலிமையானவன் என்று. அந்த நினைவு தான் உன் வாழ்க்கையின் ஒரு அமைதியான வெற்றியாக மாறும்.